ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் சமீபத்துல இரவு நேரத்துல ஒரு மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை பாகிஸ்தான் சமீபத்துல நடத்திய ஒரு மிசைல் சோதனைக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா நடத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா எந்த மிசைல சோதனை செஞ்சிருக்காங்க, இந்தியா சோதிச்சிருக்க மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா சோதனை செஞ்சிருக்க மிசைல பயன்படுத்தி என்ன மாதிரியான இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை சமீபத்துல ஒரு டாக்டிக்கல் கோசி பாலிஸ்டிக் மிசைல அதிக அளவுல உள்நாட்டிலே தயாரித்து இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்திய கடற்படை இணைக்கும் டாக்டிக்கல் கோசி பாலிஸ்டிக் மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல். இந்தியா எந்த மிசைல கடற்படையில இணைக்கிறாங்க, அந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல பயன்படுத்தி என்ன மாதிரியான இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பாகிஸ்தான் ஷஹீன் 2 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த ஷஹீன் 2 பாலிஸ்டிக் மிசைல் சீனாவுடைய DF-11 மிசைலோட ஒரு காப்பி. பாகிஸ்தான் சோதனை செஞ்சிருக்க ஷஹீன் 2 பாலிஸ்டிக் மிசைல் சீனாவால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு இது போன்ற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல உருவாக்கும் திறன் கிடையாது. இதன் காரணமா பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து DF-11 அப்படிங்கிற மிசைல வாங்கி ஷஹீன் 2 அப்படின்னு பேர் மாற்றம் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அந்த மிசைல தற்போது பாகிஸ்தான் சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவை எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. அதாவது சொந்தமா ஒரு மிசைல டெவலப் செய்து சோதனை செஞ்சா அது வேற விஷயம். வேறொரு நாட்டிடம் இருந்து ஒரு மிசைல வாங்கி சும்மா ஷோ காமிக்கிறதுக்காண்டி மிசைல் சோதனை செய்வது இந்தியாவை அச்சுறுத்தும் செயல் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய prithvi-ii அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநில கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா prithvi-ii மிசைல்களை இரவு நேரத்துல ஏவி இலக்கை மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இதன் மூலமா prithvi-ii மிசைல்களை பயன்படுத்தி இரவு நேரத்திலையும் எதிரிகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கறத இந்தியா ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. prithvi-ii மிசைல் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பின் கீழ் இருக்குது. இந்த மிசைல்களை பிரத்யேகமா இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. prithvi-ii மிசைல்ல DRDO சில முக்கியமான அப்கிரேடுகளை செஞ்சிருக்காங்க. அந்த அப்கிரேட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத இந்த சோதனையின் போது DRDO நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் மானிட்டர் செஞ்சிருக்காங்க. prithvi-ii மிசைல்னால 250 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன்ல ரொம்ப முக்கியமான ரோல பிளே பண்ணுது. prithvi-ii மிசைல்னால 500 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அணு ஆயுதங்கள் தவிர சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். prithvi-ii மிசைல் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு மிசைல். அதனால இந்த மிசைல்னால அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். prithvi-ii மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். அதாவது இந்த மிசைல்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். prithvi-ii மிசைல்களை இரவு நேரத்துல சோதனை செய்வதற்கு காரணம், இந்த மிசைல் வெவ்வேறு ஆபரேட்டிங் கண்டிஷன்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத DRDO விஞ்ஞானிகள் சோதனை செய்யறாங்க. இந்த மிசைல்னால அணு ஆயுதங்கள் மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியறதுனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனல் பிளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. prithvi-ii மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஸ்டெப் டவுன் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல 8x8 டாடா டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. அதனால ஒரு இடத்துல
இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மிசைல்களை மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். prithvi-ii மிசைல போன வருடமும் DRDO நிறுவனம் சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல அடிக்கடி சோதனை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, prithvi-ii மிசைல்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய எல்லையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைலோட செயல்திறனை இந்தியா தொடர்ந்து அப்கிரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால குறைவான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடிந்தாலும் அதிக எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியுது. இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். 2017 வருடத்தின் கணக்குப்படி இந்திய ராணுவத்துல 30 prithvi-ii ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்போதைய கணக்குப்படி 100க்கும் மேற்பட்ட prithvi-ii மிசைல்களை இந்திய படையில் இணைச்சிருப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. prithvi-ii மிசைல DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல பாரத் டைனமிக் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை லோரா அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி மிசைல்களை அதிக அளவுல வாங்கி படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லோரா மிசைல்கள் ஒரு இஸ்ரேலிய தயாரிப்பு மிசைல். ஆனா தற்போது இந்த மிசைல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமா இந்த மிசைலோட விலை பெருமளவுல குறைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை அதிக அளவுல இந்த லோரா மிசைல்களை வாங்கி கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த மிசைல இந்தியா தன் படையில் இணைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சீனா சமீப காலத்துல மிகப்பெரிய அளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த போர்க்கப்பல்களை வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய கடல் எல்லைக்குள் பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி அத்துமீறி நுழைவதற்கு சீன கடற்படை முயல்வாங்க. அந்த சமயத்துல சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு இந்தியாவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் மிசைல் தேவைப்படுது. அதற்காக தான் இந்த லோரா மிசைல்களை இந்திய கடற்படை அதிக அளவுல படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. லோரா மிசைல்களை இந்தியாவில் தயாரிப்பதன் மூலம் இந்த மிசைல்களை அதிக அளவுல வாங்கி படையில் இணைக்க முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற மிசைல்களை வாங்குவதற்கு மற்ற நாடுகளை நம்பி இந்தியா இருக்க வேண்டியது இருக்காது. தேவைப்படும் மிசைல்களை உள்நாட்டிலே தயாரித்து யுத்தத்தை நடத்தி கொள்ள முடியும். இந்த லோரா மிசைல்களை கடல், ஆகாயம் மற்றும் தரையில் இருந்து பயன்படுத்தும் வகையில 3 வேரியண்டுகளா உருவாக்கப்பட்டு வருது. அதுல இந்தியா போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய லோரா மிசைல்களை வாங்கியிருக்காங்க. போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்படும் லோரா மிசைல்கள் பிரத்யேகமா தொலை தூரத்துல உள்ள எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த லோரா மிசைல்கள் ஒரு தனித்துவமான கேப்பபிலிட்டி கொண்ட மிசைல்கள். அதாவது ஆர்ட்டிலரிகள் குறைவான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். அதுவே பாலிஸ்டிக் மிசைல்கள் 500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. ஆனா ஷார்ட் ரேஞ்சில இருந்து 500 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்காகவே இந்த லோரா மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, லோரா மிசைலோட வேகம் தான். இந்த மிசைல் லான்ச் செய்தவுடன் சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கும். டார்கெட்டுக்கு அருகில் செல்லும் பொழுது ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த லோரா மிசைல்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. குறிப்பா போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்கு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி இந்த லோரா மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். லோரா மிசைல்னால 90 முதல் 430 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல் 1.6 டன் எடை கொண்டது. லோரா மிசைல் 5.2 மீட்டர் நீளமும் 624 mm டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், GPS மற்றும் டிவி டெர்மினல் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைல்கள்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். லோரா மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். லோரா மிசைல இஸ்ரேல், அசர்பைஜான் போன்ற நாடுகள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் சமீபத்துல அர்மீனியாவுடன் நடந்த யுத்தத்துல இந்த லோரா மிசைல்களை பயன்படுத்தி அர்மீனியால இருந்த பாலங்கள் போன்ற முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தினாங்க.
இந்த மிசைல் அசர்பைஜானுடைய வெற்றியில மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணிருக்கு. லோரா மிசைல்னால அதிகபட்சமா 600 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். லோரா மிசைல்ல பல்வேறு விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கிளஸ்டர் யூனிட்ஸ் மற்றும் தெர்மோபாரிக் வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். இந்த மிசைல ரொம்ப காம்பாக்டா டிசைன் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைல். ஒரு சிங்கிள் கேனஸ்டர்ல 4 மிசைல்களை சேமிச்சு வைக்க முடியும். இந்த மிசைலோட டிசைன் காம்பாக்டா இருக்கிறதுனால கப்பல்கள்ல அதிக இடத்தை அடைக்காது. இதனால இந்த மிசைல்களை அதிக அளவுல போர்க்கப்பல்கள்ல இணைத்து பயன்படுத்த முடியும். லோரா மிசைல இந்திய கடற்படையில் இணைப்பத மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா இந்த மிசைல்கள்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியுது. இது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த மிசைல்கள்னால வைட் வெரைட்டி ஆஃப் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அதாவது பிக்ஸடா இருக்கக்கூடிய டார்கெட்டுகள், நகரும் டார்கெட்டுகள், போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் போன்ற பல இலக்குகள் மீது இந்த மிசைலை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல் இந்திய கடற்படையோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.